நிச்சயமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி கத்திரிக்காயில் நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. முட்டை கத்திரிக்காய் வச்சு ஒரு அட்டகாசமான சுவையில் இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கத்திரிக்காய், ஒரு முட்டை, ஒரு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்தால் போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு உரித்து தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, ஒரு கரண்டி குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி உங்ககிட்ட இல்லைனாக்கா சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கையை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுடுங்க. மசிச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் இது திறக்காமல் விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான சுவையில் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா அருமையான கத்திரிக்காய் முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.